வணக்கம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ்ப்பா. ஓகேங்களா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட எஸ்ஐபியாகவும் போடலாம் லம்சமாகவும் போடலாம்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் டேப்லெட் காலத்தில் அது தமிழில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ நம்மளுடைய மெயினாக வந்து நம்மளுடைய காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து இதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வயசுலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசையே. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபியூச்சர்ஸில் என்னென்னா லம்சம் ஆர் எஸ்ஐபி. லம்சம்னா என்ன அப்படின்னா ஒரு வாட்டி ஓகேங்களா, நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப மிகப்பெரிய தொகை இருக்குது, ஒரு 50,000 இல்லை 1,00,000 ரூபா எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தொகையை வந்து நம்ம மொத்தமாக உள்ளே போடுறது லம்சம்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மாதம் தான் என்கிட்ட கையில் காசு கிடைக்கும், நான் மாதம் வேலைக்கு போகிறேன் சம்பளம் காசு கிடைக்கும் அப்படி போடலாம், இல்லை வாரத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னாவும் அதை நம்ம எஸ்ஐபி முறையில் நம்ம போடலாம். ஓகேங்களா. அதுதான் இங்கே வந்து தெளிவாக இந்த பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். முதலீடு செய்யும் முறை லம்சம் ஆர் எஸ்ஐபி. ஓகேங்களா. ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து லம்சம் வந்து ஏற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, இல்லை ஒரு லேண்டை விற்றுருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு எங்கேயாவது போனஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும் காசு, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா லம்சமாக ஒரு அமௌண்ட்டை உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்பட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எஸ்ஐபி சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மாதம் சம்பளம் வாங்குறவங்க, இல்லை டெய்லி வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணலான்னா டெய்லி எஸ்ஐபி போடலாம், வீக்லி எஸ்ஐபி போடலாம். ஸோ மாதமும் நமக்கு எஸ்ஐபி போடலாம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். ஓகேங்களா. சந்தை அபாயம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லம்சமாக போடுறாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி போடும்போது சந்தை வந்து நம்மள டாப்பில் இருக்கும்போது போட்டிருப்பாங்க. சம்டைம் வந்து சந்தை வந்து மார்க்கெட் கீழே இறங்கும்போது அவங்க வரும்போது கொஞ்சம் லாஸ்ட்டில் மாதிரி தெரியும். ஸோ ஆனால் எஸ்ஐபி போடுறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டாப்பில் இருக்கும்பொழுது போட்டிருப்பாங்க, நார்மலாக வந்து பாட்டில் இருக்கும்பொழுது போட்டிருப்பாங்க. இதனால் வந்து ஆவரேஜாக அவங்க ஒரு மதிப்பீடு கால்குலேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி போட்டவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து எஸ்ஐபி போடுறது நல்லது. எப்போல்லாம் நம்மகிட்ட காசு வந்து மாதம் கிடைக்கிறதுல மினிமமாக ஒரு 100 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி முறையில் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுக்காக நமக்கு தான் எப்போயுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து லம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி போட்டு கம்முன்னு விட்டுற வேண்டியதான். ஸோ அது வந்து ஒரு 2 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர்ஸாக விட்டுட்டோம்னா அது வரக்கூடிய வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம சொல்ல பண்ணிருக்கலாம். ஆனால் என்ன நம்ம எஸ்ஐபியில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம டிசிப்ளினாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த மந்த்லி கரெக்டாக போட்டே வரணும். ஸோ அதில் எந்த வித கேப்பும் விடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து கெயின் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் திரும்பவும் நிறைய டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.